உண்மைக்காகவும் நீதிக்காகவும் அவரே பலியானார். ஒன்று கூடுவோம், உணர்ந்து வாழுவோம். ஒன்று கூடுவோம், உணர்ந்து வாழுவோம். சுயநலம் நீக்கி பிறநலம் காத்து அன்பினில் நாம் வாழுவோம். வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள், அனைவரும் வாருங்களே. வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள், அனைவரும் வாருங்களே. அனைவரும் வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு நாளிலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். சிறப்பாக இந்த நாளுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு புதிய நாளை எங்களுடைய வாழ்விலே தம்முடைய இரக்கத்தின் அடையாளமாக, அன்பின் அடையாளமாக தந்திருக்கிறார். சிறப்பாக இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற நாங்கள் இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாள்களையும் திருமண ஆண்டு நாள்களையும் கொண்டாடுகிறவர்களுக்காக மன்றாடுவோம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். இன்னும் இந்த நாளிலே இறந்து போனவர்களை நினைத்துக் கொள்ளுவோம். இன்னும் வைத்தியசாலைகளிலும் வீடுகளிலும் நோய்வாய்ப்பட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்காக மன்றாடுவோம். நல்ல மருத்துவனாக இருந்து ஆண்டவர் இவர்களுடைய நோய் நொடிகளை தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். இன்னும் உலகிலே எங்களுடைய நாட்டிலே பல்வேறு அனர்த்தங்களினாலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்காக மன்றாடுவோம். அவர்களுக்கு நிறைந்த பாதுகாப்பை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். இன்னும் இன்றைய நாளிலே தங்களுடைய நீண்ட பயணங்களை மேற்கொண்டிருக்கிறவர்களுக்காக மன்றாடுவோம். பயணங்களிலே அவர்களுக்கு ஆண்டவர் வழித்துணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். இன்னும் எங்களுடைய குடும்பங்களுக்காக மன்றாடுவோம். எங்களுடன் யார் யாரெல்லாம் செவ உதவி வேண்டி நின்றார்களோ அவர்களையும் இந்த பலியிலே நினைத்து கொள்ளுவோம். இன்னும் திரு அவை இன்றைய நாளிலே புனித ஹென்றி அரசருடைய விழாவை கொண்டாடுகிறது. இவர் இவ்வுலக ஆட்சி பற்றிய கவலைகளிலிருந்து விடுதலை பெற்று விண்ணகம் சார்ந்த விழுமியங்களை தன்னுடைய வாழ்விலே மேல்விருச்சம் சட்டமாக கொண்டு தன்னை இறையரசு பணிக்காக அர்ப்பணித்தவர். அவருடைய விழாவை அவருடைய நினைவை நாங்கள் கொண்டாடுகிற போது சிறப்பாக நாங்களும் இவ்வுலக செல்வங்களை பயன்படுத்தி கொண்டு மறு உலக வாழ்விற்கான செல்வங்களை சேகரிக்கிற ஞானத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த பலியிலே சிறப்பான விதத்திலே மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாங்கள் தகுதியான உள்ளத்தோடு ஒப்பு கொடுக்க எங்களை நாங்கள் தயார் செய்து கொள்ளுவோம். இந்த பலியிலே ஆண்டவர் எங்களுக்கு தர இருக்கிற அருள் ஆசீரை நாங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ள, அதற்கு தடையாக எங்களுடைய வாழ்வில் நாங்கள் செய்திருக்கிற குறை குற்றங்கள் பாவங்கள் பலவீனங்களை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் அப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீட்டிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை இனிலை வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளை நிறைவாக பெற்றுக்கொண்ட புனித ஹென்றியின் உள்ளத்தை இவ்வுலக ஆட்சி பற்றிய கவலைகளிலிருந்து விடுவித்து மேலுலகு சார்ந்தவற்றை வியத்தகு முறையில் நாடச் செய்தீரே.
அதனால் மாறுபடும் மண்ணக கவலைகள் நடுவே நாங்கள் அவருடைய பரிந்துரையால் தூய்மையான உள்ளத்தோராய் உம்மையே நாடச் செய்வீராக. உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் சுதனமங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் தீச்செயலை என் திருமுன்னிருந்து அகற்றுங்கள். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 11 முதல் 17 நிறைவு பெற. எண்ணற்ற உங்கள் பலிகள் எனக்கு எதற்கு என்கிறார் ஆண்டவர். ஆட்டுக்கிடாய்களின் எரிபலிகளும் கொழுத்த விலங்குகளின் கொழுப்பும் எனக்கு போதுமென்றாகிவிட்டன. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், வெள்ளாட்டு கிடாய்கள் இவற்றின் இரத்தத்திலும் எனக்கு நாட்டமில்லை. நீங்கள் என்னை வழிபட என் திருமுன் வரும்போது இவற்றையெல்லாம் கொண்டு வந்து என் கோவில் முற்றத்தை மிதிக்க வேண்டுமென்று கேட்டது யார்? இனி காணிக்கைகளை வீணாக கொண்டு வர வேண்டாம். நீங்கள் காட்டும் தூபம் எனக்கு அருவருப்பையே தருகின்றது. நீங்கள் ஒழுங்கீனமாக கொண்டாடும் அமாவாசை, ஓய்வு நாள் வழிபாட்டு கூட்டங்களை நான் சகிக்க மாட்டேன். உங்கள் அமாவாசை திருவிழா கூட்டங்களையும் என் உள்ளம் வெறுக்கின்றது. அவை என்மேல் விழுந்த சுமையாயின. அவற்றை சுமந்து சோர்ந்து போனேன். என்னை நோக்கி உங்கள் கைகளை நீங்கள் உயர்த்தும்போது பாராமுகத்தினராய் நான் இருப்பேன். நீங்கள் தொடர்ந்து மன்றாடினாலும் நான் செவி கொடுப்பது இல்லை. உங்கள் கைகளோ இரத்த கரையால் நிறைந்திருக்கின்றன. உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் தீச்செயலை என் திருமுன்னிருந்து அகற்றுங்கள். தீமை செய்தலை விட்டொழியுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள். திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள், கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 50. இறைவசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. உங்கள் பல்லவியாக. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். என் விதிமுறைகளை ஒதுக்குவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்கள் ஒழுங்குமுறையை வெறுக்கின்றீர்கள், என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாயிருந்தேன். நானும் உங்களை போன்றவரென எண்ணிக்கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கின்றேன். உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். Alleluia.
நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறைவசனங்கள் 34 தொடங்கி அதிகாரம் 11 இறைவசனங்கள் 1 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம். அமைதியே அல்ல, வாளையே கொணர வந்தேன். தந்தைக்கு எதிராக மகனையும் தாய்க்கு எதிராக மகளையும் மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன். ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவார். என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றவர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றவர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்து கொள்ளுவர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்ளுகிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவர். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவர். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு தம் 12 சீடருக்கும் அறிவுரை கொடுத்து முடித்ததும் பக்கத்து ஊர்களில் கற்பிக்கவும் நற்செய்தியை அறிவிக்கவும் அவ்விடம் விட்டு அகன்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் எங்களுக்கு தரப்பட்ட இந்த இறைவார்த்தையை நாங்கள் வாசிக்கிற போது நிச்சயமாக உன்னிப்பாக நாங்கள் கவனித்தால் உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு குழப்பமான ஒரு மனநிலை தோன்றுவது ஒரு யதார்த்தமாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது. இறைவார்த்தை இப்படித்தான் ஆரம்பமாகிறது: நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம். நான் அமைதியை கொண்டு வர இந்த உலகத்திற்கு வரவில்லை. அமைதியே அல்ல, வாளையே நான் கொணர வந்தேன். வாள் எங்களுக்கு தெரியும், நாங்கள் போர்க்களங்களிலே பயன்படுத்தப்படுகிற ஒரு விடயம். அதை விட இறைவார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இறைவார்த்தையும் கூறிய வாளை 2 பக்கமும் கூர்மையான வாளை போன்றது என்று சொல்லி தரப்படுகிறது. ஆகவே நான் அமைதியை கொணர வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அமைதி அல்ல, வாளையே கொணர வந்தேன். இந்த வாள் பிரிவினை ஏற்படுத்தும். எப்படி பிரிவினை ஏற்படுத்தும் என்றால், தந்தைக்கு எதிராக மகனையும் தாய்க்கு எதிராக மகளையும் மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன். இந்த பிரிவினையை இந்த வாள் ஏற்படுத்தும். அதற்காகத்தான் நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கூறுகிறார். அதில் இன்னொரு விடயத்தை சொல்லுகிறார்: ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவார். வெளியில் பகைவர்கள் இருக்க மாட்டார்கள், வீட்டை இருக்கிறவர்களே அவர்களுக்கு பகைவர்களாக இருப்பார் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு இந்த நற்செய்தி வாசகத்திலே சொல்லுகிறார். இந்த பிரிவினையை அல்லது இந்த முரண்பாட்டை ஏற்படுத்துகிற விடயம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் கற்றுத்தருகிற விழுமியங்கள். வெறுமனே இந்த முரண்பாடு அல்லது இந்த பகைமை ஏற்படாது. ஒருவர் நீதிக்காக குரல் கொடுக்கிற போது அல்லது உண்மைக்கு சான்று பகருகிற போது தர்மத்தின் பக்கம் நிற்கிற போது அந்த இடத்திலே பிரிவுகளும் பகைமைகளும் உண்டாகும். அப்படியான ஒரு விடயத்தை தான் ஆண்டவர் இன்றைய நாளில் எங்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் நிற்க வேண்டியது உண்மையின் பக்கம். நீங்கள் போதிக்க வேண்டியது நீதியை பற்றி. தர்மம் செய்ய வேண்டும். ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்பாக நில்லுங்கள். குரலற்றவர்களின் குரலாக நீங்கள் செயல்படுங்கள். அப்பொழுது நிச்சயமாக பிரிவினை ஏற்படும், பகைமை உண்டாகும்.
நீங்கள் அதை பற்றியெல்லாம் எள்ளளவும் பயப்பட தேவையில்லை என்று சொல்லி ஆண்டவர் இயேசு எங்களுக்கு சொல்லி தருகிறார். நான் அமைதியை கொணர வந்தேன் என்று நினைக்க வேண்டாம், நான் பிரிவினையையே ஏற்படுத்த வந்தேன். என் சார்பாக என்னுடைய போதனைகள், என்னுடைய விழுமியங்களை நீங்கள் கடைப்பிடித்தால் நிச்சயமாக உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீங்கள் இருக்கிற இடத்திலே பிரிவினைகள் உருவாகும் என்று சொல்லி ஆண்டவர் என்ற இந்த முதலாவது நற்செய்தி வாசகத்திலே அழகாக சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கலாம். இந்த முதலாவது இறைவார்த்தைக்கு நாங்கள் வருகிற போது அதுவும் ஒரு ஆச்சரியமான விடயத்தை எங்களுக்கு ஏற்படுத்துகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், எண்ணற்ற உங்கள் பலிகள் எனக்கு எதற்கு? நீங்கள் செலுத்துகிற பலிகள் எல்லாம் எதற்கு? நான் களைத்து விட்டேன். ஆட்டுக்கிடாய்களின் எரிபலிகளும் கொளுத்த விலங்குகளின் கொழுப்பும் எனக்கு போதும் என்றாகிவிட்டன. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், வெள்ளாட்டுக்கிடாய்கள் இவற்றின் இரத்தத்தில் எனக்கு நாட்டமில்லை. பிறகே எனக்கு நீங்கள் பலிகளை செலுத்துகிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் எசாயா இறைவாக்கினரோட ஒரு செய்தியை மக்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் செய்கிற வழிபாடுகள் எல்லாம் எனக்கு தேவையில்லை, நீங்கள் செலுத்துகிற பலிகள் எல்லாம் எனக்கு செலுத்த வேண்டிய தேவையில்லை. காணிக்கைகளை வீணாக நீங்கள் கொண்டு வர வேண்டாம், உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் வீணாக கொண்டு வர வேண்டாம். ஆனால் ஆண்டவர் இந்த முதலாவது இறைவார்த்தையினுடைய இறுதி பகுதியில் சொல்லுவார், எது எனக்கு தேவை என்று சொல்லி. இந்த உலகத்திலே நீங்கள் வாழுகிற போது வழிபாடுகள் அல்லது காணிக்கைகளை நீங்கள் செலுத்துவதிலே நாட்டம் கொள்ளுகிறீர்கள், நான் எல்லாம் கலைத்து விட்டேன். ஆனால் எது எனக்கு தேவை என்று சொன்னால், உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள். முதலாவது இறைவார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள். உங்கள் தீச்செயலை என் திருமுன் இருந்து அகற்றுங்கள். உங்களுடைய வாழ்வில் இருக்க தீச்செயல்களை நீங்கள் அகற்றுங்கள். காணிக்கை செலுத்த வருவதற்கு முன்பாக, இந்த படியல்களை நீங்கள் எனக்கு தருவதற்கு முன்பாக, நீங்கள் இந்த வழிபாடுகள் கொண்டாட்டங்களை ஏறெடுப்பதற்கு முன்பாக உங்களுடைய தீச்செயலை என் திருமுன் இருந்து அகற்றுங்கள். தீமை செய்தலை விட்டொழியுங்கள். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். தீமையை நீங்கள் விடுங்கள், நன்மையை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். உண்மைக்கு சான்று பகருங்கள். அடுத்ததாக இறைவார்த்தை சொல்லுகிறது, நீதியை நாடி தேடுங்கள். நாங்கள் எல்லாம் நீதியின் பக்கம் நிற்கிறோமா, அநீதியின் பக்கம் நிற்கிறோமா என்கிற கேள்வியை நாங்கள் ஆழமாக கேட்க வேண்டும். நீதியை நாடி தேடுங்கள். ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள். ஒடுக்கப்பட்டு விடுதலை மறுக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யுங்கள். திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள். யாரெல்லாம் திக்கற்ற நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் நீதியின் பாதையை காட்டுங்கள். கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். ஆண்டவர் முதலாவது இறைவார்த்தையில் அருமையாக சொல்லுகிறார். இப்படியான விடயங்களை நாங்கள் செய்கிற போது நற்செய்தி வாசகம் எங்களுக்கு சொல்லுகிறோம், அந்த இடத்திலே பெரிய பிளவுகள் உண்டாகும், பெரிய முரண்பாடுகள் உண்டாகும். முரண்பாடுகள் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்வு என்பது சாத்தியமில்லை. நாங்கள் உண்மையான கிறிஸ்தவத்தை நாங்கள் வாழ வேண்டும் என்றால், அல்லது உண்மையான மனிதத்துவத்தை நாங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய வாழ்வில் இப்படியான முரண்பாடுகளை நாங்கள் கடந்துதான் செல்ல வேண்டும். ஆண்டவர் எங்களுக்கு நம்பிக்கை தருகிறார். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார். நீங்கள் இப்படியான பணிகளை செய்கிற போது, நீதியின்பால் ஆர்வம் கொண்டு நீதிக்காக நீங்கள் போராடுகிற போது, உண்மையின்பால் ஆர்வம் கொண்டு உண்மையின் பக்கம் நீங்கள் நிற்கிற போது, ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்பாக நீங்கள் நிற்கிற போது, உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார். நான் உங்கள் பக்கமாக நிற்பேன். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பியவரை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆண்டவர் இயேசு இந்த விடயங்களை, இந்த அறிவுறுத்தல்களை தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார். சீடர்களை எப்படி உருவாக்குகிறார் என்பதை நாங்கள் இந்த வார்த்தைகளிலே நாங்கள் அறிந்து கொள்ளலாம். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு குழப்பகரமான நிலை உருவாகும் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அந்த குழப்பகரமான நிலையிலே நான் உங்கள் சார்பாக நிற்பேன், உங்களுக்கு ஆசி வழங்குவேன் என்கின்ற ஒரு நம்பிக்கையையும் கொடுக்கிறார். சிறப்பாக நாங்கள் இந்த நாளிலே ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். நாங்கள் நற்செய்தி விழுமியங்களை, ஆண்டவர் சொல்லித் தருகிற விழுமியங்களை எங்களுடைய வாழ்விலே மேல்வரை சட்டமாக கொண்டு நாங்கள் அஞ்சாமல், நாங்கள் பயப்படாமல் ஆண்டவர் காட்டுகிற பாதையிலே பயணிக்கிற மன துணிவையும் வல்லமையையும் ஆண்டவர் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். நாங்கள் வழிபாடுகள், ஆடம்பர கொண்டாட்டங்களிலே மட்டும் நாங்கள் மூழ்கி போகாமல், எங்களுடைய வாழ்வில் இருக்கிற தீச்செயல்களை நாங்கள் அகற்றி, ஒடுக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுத்து, திக்கற்றவர்களை நாடி சென்று அவர்களுக்கு உதவி செய்கிற நல்லதொரு மனநிலை ஆண்டவர் எங்களுடைய வாழ்விலே உருவாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பலியிலே சிறப்பான விதத்திலே மன்றாடுவோம். எழுந்து நின்று எங்களுடைய மன்றாட்டங்களை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் உம் பணியை தம் வாழ்வாக்கி இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டியெழுப்பி அவர்களுக்கு தேவையான அருளை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
விண்ணக தந்தை இறைவா, நாம் அனைவரும் தகுதியின்மையை உணர்ந்து உண்மையான தகுதி என்பதை ஏற்றுக்கொண்டவர்களாக எம்மையே நாங்கள் தாழ்த்தி உம்மில் நம்பிக்கை கொண்ட இறை மக்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் தெய்வமே இறைவா, எம் நாட்டை ஆளும் ஆட்சியாளர்கள் அனைவரும் உமது ஆசீரால் நிரப்பியருளும். அவர்களின் ஆணவப் போக்கை அகற்றி நீதியுடனும் நேர்மையுடனும் மக்களுக்கு பணியாற்ற வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் ஆண்டவரே, இத்திருப்பலியில் தொலைக்காட்சி வழியாக பங்கு பற்றி கொண்டிருக்கும் அனைவரின் தேவைகளையும் நீரே நிறைவேற்றி அவர்களை உமது ஆசீரால் நிரப்பியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எங்களுடைய கண்களை நாங்கள் மூடி சிறப்பாக எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு தேவையை இந்த இடத்துல ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். வல்லமை உள்ள தகப்பனே இறைவா, இந்த பலியிலே ஆண்டவர் எம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் பலவிதமான தேவைகள் மன்றாட்டங்களோடு உம்முடைய சன்னிதானத்திலே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நம்பிக்கையோடு நாங்கள் கொண்டு வருகிற எங்களுடைய தேவைகள் மன்றாட்டங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய திருவிழாத்திற்கு ஏற்ற விதமாக எங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவா உன் திருப்பலிபீடம் வந்தேன். நானே ஒரு காணிக்கை பொருளாய் இறைவா உன் திருப்பலிபீடம் வந்தேன். இறைவா உன் திருப்பலிபீடம் வந்தேன். மலராக என் நெஞ்சம், கனியாக என் கண், நெல்வழியாய் நான் சிந்தும் வியர்வை துளி. மலராக என் நெஞ்சம், கனியாக என் கண்கள், நெல்வழியாய் நான் சிந்தும் வியர்வை துளி. திராட்சை ரசமாக என் கண்ணீர், அப்பமாக என் ஜீவன், உடல் தாங்கி நானே வந்தேன். திராட்சை ரசமாக என் கண்ணீர், அப்பமாக என் ஜீவன், உடல் தாங்கி நானே வந்தேன். நானே ஒரு காணிக்கை பொருளாய் இறைவா உன் திருப்பலிபீடம் வந்தேன். இறைவா உன் திருப்பலிபீடம் வந்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கியருளும். உம்முடைய நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியார் உடலெடுத்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் மது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை மக்கு பெற்றுத்தர தம்முடைய கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவி வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை 14ஆம் லீயோ, எங்களுடைய ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகி அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்துக் கொள்ளுவோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறித உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்விற்கு அழைத்துச் செல்லுவதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். உன்னை மட்டும் சுவாசிப்பேன். எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல் என் மீது பாசம் கொண்டாய். என் நெஞ்சில் வாசம் செய்தாய். என் மீது பாசம் கொண்டாய். என் நெஞ்சில் வாசம் செய்தாய். என் நாடு தேடல்களில் வழியாகி ஒளியாகவா. என் வாழ்வில் சோகங்களில் தாயாகி தாலாட்டவா. உன்னை மட்டும் சுவாசிப்பேன். எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, உம்முடைய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு இந்த மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயன் எங்களில் வளரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நிறைவான ஆசீர் அளிப்பாராக. ஆமென். கிறிஸ்து இயேசுவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுவோம். இறைவனுக்கு நன்றி. கண்ணியே மாதாவே, உன்மேல் நேசமில்லாதவர் நீ சரியாவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மூதாதை தாயாசை முற்பவமற்றாய், ஆதியில்லாதோனை மாதாவே பெற்றாய். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.